ஓகேவா? உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே. இங்க பாருங்க, பாதி கால் கீழே, பாதி கால் மேலே. டிக்கி டிக்கி தூக்கிட்டு நிற்கணும். ஐயோ, சாப்பாடு கம்மியாக தான் சாப்பிடுவேன், பட் ஸ்நாக்ஸ். சுச்சோ, சரி விடுங்க, அதே பழகி போயிருக்கோம் உங்களுக்கு. பழக்கத்தை மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் வயசாக வயசாக கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு தான் கஷ்டம். அது கஷ்டம் தரலைன்னா பரவாயில்ல. ஆல் டைம் ஃபேவரட். அப்படியா? ஸ்நாக்ஸா? ஸ்நாக்ஸை சொல்கிறீங்களா? என்ன சொல்கிறீங்களா? சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைலே, சிக்கு பாரு சிக்கு வர மயிலே, இப்போ ஓகேன்னா அடிதுள்ளே. சின்ன பொண்ணுங்க படிப்பது எத்திராஜா, மனசை எல்லாம் செலவு செய்யும். அதான் ப்ராப்ளம், கஷ்டப்படுவேன். ஓ, வயசு பசங்களை வெளியில பிடிச்சா சிக்கு புக்கு ரயில கலக்குது பாரு ஸ்டைலு, சிக்கு பாரு மயிலே, இப்போ ஓகேன்னா அடிதுள்ளே. பரவாயில்ல, நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் அதுக்கு தான் நிறைய திட்டு வாங்குவேன். சிச்சோ, திட்டுவாங்களா? நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை சுஜா டார்லிங். உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது என்ன விஷயம் தெரியுமா? இப்போ வந்து நம்ம பசிச்சா மட்டும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்டலி ரொம்ப ப்ரிப்பேர் ஆகணும். அதுதான் மெயின். அந்த விஷயத்தை மட்டும் நம்ம மைண்டில் கொண்டு வந்துட்டோம்னா, அந்த பசிக்கும்போது நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. ஒரு காலையில் ஒரு 11 o'clock, ஈவினிங் ஒரு 5 o'clock. வசீரா எங்கே காணோம் தெரியலையே. அவங்க வந்து காலையில் எங்கேயும் வெளியே போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. சிஸ்டர் லைவ்லேருந்து போனாங்க. ஷாப்பிங் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரிலேஷனுக்கு யாருக்கோ கல்யாணமா, அவங்க நாத்தனார் பையனுக்கோ பொண்ணுக்கோ, பையனுக்கு நினைக்கிறாமா. இங்கே பாருங்க, 2 கால் கீழே 2 கால் மேலே. என்ன அநியாயம் பண்ணுது பாருங்க. எஸ், அதெல்லாம் ஓகே தான், அப்படி தான் இருப்பேன். பட்டு கண்ணில் பார்த்துட்டா நாட் கண்ட்ரோல், அப்படிதானே? உங்களால் முடியாது. நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணணும். முதல்ல உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கணும். முடியும் முடியாது, எடுத்து சாப்பிட்ருவேன். இல்லை, நான் சொல்கிற ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு போர்டு எடுத்துக்கோங்க. போர்டு மீன்ஸ் ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதை வந்து செவுத்துல வந்து சும்மா ஒட்டினாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ஒட்டி வைங்க. வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து 100 மார்க் போடுங்க, இன்னொரு பக்கம் வந்து 0 மார்க் போட்டுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0 விட்டுட்டு 100 டிக் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்டிங் அன்னைக்கு மட்டும்தான் வாய்க்கு லீவ் விடுவேன். என்னன்னு தெரியல, அப்பத்துலேருந்து காஃப் வருது, நெஞ்செல்லாம் பயங்கரமாக எரியுது. எதுக்கு இப்படி திடீர்னு வருதுன்னு தெரியலையே. நீங்களே உங்களுக்கு மார்க் போடுங்க. ஏன் கவனிக்கிற? உங்களுக்கு ஒரு வேலை இல்லை? மூச்சு பயிற்சி பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் பண்ணாதான் இந்த நெஞ்செரிச்சல் போகும் உங்களுக்கு. மித்த நேரம் எல்லாம் கிரைண்டர் ஓட்டிட்டு இருப்பேன் வாயில. ஐயோ, ஏய்னு சொன்னா அதை தான் சொல்றேன்னு தெரியுது. இங்க பாரு, ஓடி வந்துச்சு.